Lord everyone, today this is our fellowship word of God. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கும்படி பேசுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவர் சொல்கிறான், நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைன்னா என்ன? இப்போ யாருன்னா நம்மகிட்ட கோபமாக பேசிட்டாங்கன்னா உடனே நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தை? ஒரு கெட்ட வார்த்தையாக தான் இருக்கும். அப்படி நம்ம பேசக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தையில தான் நம்ம வாயிலிருந்து பேசணும்னு சொல்லிட்டு ஆண்டவராக கிறிஸ்து இந்த காலை வேளையில் அவங்களை பார்த்து சொல்கிறான். இப்போ சில பேர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ இருக்கேன் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணும்னா, கர்த்தருடைய கிருபையினால நல்லா இருக்கேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன கவலை கண்ணீர்கள் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் கவலை கண்ணீரோடு இருக்கும்போது அது ஒரு ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கணும். நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வார்த்தையா இருக்கணும். சாபத்தை கொடுக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது கவனமாய் பேச வேண்டும்.